வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது, அப்புறம் டிப் ஆஃப் த வீக் இந்த ராசி பலனுடைய எண்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள் எல்லாரும். மகர ராசி. மகர ராசிக்கு வந்து எப்படி இருக்கும்னும் போது, உங்களது ராசி அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய குடும்பத்திற்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. என்னங்க 7.5 சனியின் போது எல்லாரும் ஏடாவளவாக சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைங்க, என்றைக்குமே சனி சுக்கிரன் ஒரே ராசியில் இருக்கும்போது ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வந்து இருந்தாலும் லக்னத்தில் வந்து அது உங்களது ராசியிலே வந்து சூரியன் இருக்கிறது கொஞ்சம் டென்ஷன் தான். ஏன்னா வந்து யார் மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களோ அவங்களுக்கு நிறைய மன உளைச்சல்கள், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வந்து அமைதியாக இருக்கணும். இன்னொரு 15ஆம் தேதி வரை நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து யாரை மேஜராக பாதிக்கணும்னா, மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க பெரும் பாதிப்புகளை கொடுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பரிகாரம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இது வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அஷ்டமாதிபதிக்கெலாம் வந்து நம்ம பரிகாரம் பண்ணால் பலிக்காது, ஓகேங்களா? ஸோ அது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, பட் பண்ணாதீங்க. மற்றபடி குடும்பத்திற்கு தேவையான ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பெரும் பணம், அதே மாதிரி சுக்கிர திசை, அதாவது மகர லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கலாம் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு பணம் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி குரு வந்து 3லே ஆட்சி வருவது வந்து நல்ல விஷயங்கள், புதிய ஒப்பந்தங்கள், வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் வந்து பெரும் பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. இது மேஜராக யாருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் போது, நம்ம இப்போ வந்து சென்னையில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு, தமிழ்நாட்டில் பிறந்தவர் வந்து ஒரு ஆந்திராலேயோ பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ டெல்லியிலையோ இல்லை துபாயிலோ இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து ஒரு பெரும் வளர்ச்சியை கொடுக்கும். மகர லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க பெரும் பணம், பெரும் ஒரு செல்வாக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வரும். பூமி சம்பந்தமான விஷயம் நல்ல வருமானங்கள், தாயாருக்கு நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் 4ல் வந்து ராகு இருக்கும்போது பூமி சம்பந்தமான விஷயம் சின்ன இடைஞ்சல்கள் இருக்கும். அம்மா கிட்ட போனீங்கன்னா கொஞ்சம் உருன்னு கொஞ்சம் சத்தம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மேஜராக யாரை பாதிக்கும்னும் போது, மகர லக்னமாகிறது ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்டுக்கு கம்மியாக இருக்கும். சுகஸ்தானம்னு சொல்லுவோம், 4ஆம் இடம். அந்த சுகஸ்தானத்தில் வந்து ராகு இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த சுகங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வெளியில் எதுவும் போயிடக்கூடாது, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. 5லிருந்து செவ்வாய் 4ஆம் தேதி 5ல் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல ஒரு தாயாருக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து குழந்தைகள் விஷயங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி தான் ஆகணும். 6ஆம் அதிபதி புதன். ஸோ 6ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஏன்னா 6, 9ஆம் அதிபதி புதன் வந்து 12 இருக்கும்போது நிறைய ட்ராவல் இருக்கும். இங்கே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி ட்ராவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு எமோஷனான ஒரு பாண்டேஜை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதி சந்திரனுக்கு வந்து குருவின் பார்வை இருக்கும்போது நிறைய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு ஜானரை கற்றுப்பீங்க. ஒரு வெளியே வந்து வேறு மாற்றங்கள் நிறைய ஏற்பட்டு அதை நம்ம வந்து கற்றுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ வெளியூர் பிரயாணங்கள், சிற்றூர் பிரயாணங்கள், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி கொஞ்சம் பிரயாணங்கள் ஜாஸ்தி இருப்பதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ கணவன் மனைவி உறவு வந்து ரொம்ப சந்தோஷம், குதூகலம்லாம் அட்டகாசமாக இருக்கும். இது யாரும், ஏன்னா அந்த குருவின் பார்வை இருக்கும்போது அதை கொஞ்சம் வந்து மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. 8ஆம் அதிபதியான சூரியன் ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறோம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். பிரார்த்தனை பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதுவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணுறது தான் இதுக்கான ரெமெடி. அது பண்ணிவிட்டு வாங்க, பெரிய முன்னேற்றங்கள், பெரிய லாபங்கள்லாம் கிடைக்கும். 9ஆம் தேதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய சுற்றுவீங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களும் நிறைய பிரயாணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூரில் இருக்கவங்களுக்குலாம் வந்து வேறு ஏரியாவுக்கு மாற்றுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். இது மேஜராக யாருக்கு நடக்கணும் போது, மகர லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக நடக்குங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது தொழில் பெரும் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது வந்து பெரிய பணம் உங்களுக்கு வந்து ஒரு என்னடா அது இவ்வளோ பணம் சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் நிறைய கொடுக்கும். இது யாருக்குன்னா, மகர லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ஒரு பெரும் பணத்தை அள்ளி கொடுக்கும். அதே நேரத்தில் வந்து மகர லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும் ஒரு பெரும் பணத்தை அள்ளி கொடுக்குறதுல எந்த வித மாற்றம் இல்லை. என்னங்க 7.5 சனி அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னா அப்படி இல்லைங்க. என்றைக்குமே சனி சுக்கிரன் ஒன்றா போகும்போது ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துறது உண்மை. நீங்கள் பாருங்கள், ஆனால் திசை வரணும், திசை புத்தி அந்தரம் ஏதாவது ஒன்று நடந்ததான் அந்த பணம் வரும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்களை கொடுக்கும். குதூகலம், சந்தோஷம், நண்பரோடு உல்லாசமாக பழகுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா நிறைய வந்து உழைக்கணும். அதே நேரத்தில் பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் வந்து நம்ம உழைச்சாலும் அதை வந்து கரெக்டாக போய் சேரணும்னா அது பிரார்த்தனை ரொம்ப முக்கியம்.
அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா உழைப்போடு சேர்ந்து டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் இறைவனோட ஒன்றணும். ஏன்னா வந்து நம்ம மனக்குறைவெல்லாம் வந்து எல்லாத்தையும் சொன்ன கிண்டல் அடிப்பாங்க, வெளியில் போய்ட்டு அடப்போட அப்படின்ற மாதிரி வரும் கிண்டல் பேசுவாங்க. அதை விட நீங்கள் வந்து இறைவனோட வந்து மனம் ஒன்றி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது ஒரு பெரிய லெவலில் வந்து சேஞ்சஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இப்போ உதாரணத்துக்கு ஓம் வச்சேன் பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் இறங்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பாருங்கள், செம மேஜிக்காக இருக்கும். ஸோ உங்களோட லைஃப் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படணும்னா நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். என்னால் வந்து காலையில் எந்திரிக்க முடியாதுங்க, நான் லேட்டாக படுக்கிறேன், 2 மணிக்கெலாம் படுக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அது நிறைய பேர் வந்து வேறு விஷயத்துக்கு. ஸோ அதனால் வந்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரார்த்தனை பண்ணுங்கள். இல்லைனா இன்பிட்வீன் ஒரு 6:30 மணி 7 மணி ஒரு சின்ன பிரேக்கில் கூட சைலண்ட்டாக ஒரு ரூமை நான் லாக் பண்ணிட்டு சத்தம் இருக்கக்கூடாது, சத்தம் இல்லாத இடத்துல வந்து உட்காந்து மெடிடேட் பண்ணுங்கள். ஸோ அந்த நேரத்தை கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஒதுக்குங்க. இறைவனுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களையும் கொஞ்சம் கமெண்டில் போடுங்க, ஒரு லைக்கை போடுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல்லாக ஒரு எந்துவாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைவ் ப்ரோக்ராம் இன்னும் கூடிய விரைவில் வருது. ஸோ டிப் ஆஃப் த வீக் என்ன சொல்ல போகிறோன்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் வந்து இந்த வாட்டி வந்து டிப் ஆஃப் த வீக்காக சொல்ல போகிறேன். நான் வந்து ஒரு காலகட்டத்தில் 1996 97 இந்த காலகட்டம் வச்சுக்கோமே. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு கடை வச்சுருந்தேன், ஒரு ஜெராக்ஸு, ஜாப் டைப்பிங், சைக்கிளோ ஸ்டைலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு காலகட்டங்கள். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, என் கடையில் வந்து ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கவர் விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த ஒரு கவர் விட்டுட்டு போகும்போது அதில் வந்து ஒரு 1500 பணம் இருந்தது. ஸோ நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணு என்கிட்டே சொல்லிச்சு, சார் யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ச்சு. ஸோ நானும் என்ன சொன்னேன், பாருமா ஒரு 2 நாள் பாரு, யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுத்துருமான்னு சொல்லிட்டு நான் பாட்டு வந்துட்டேன். பட் 2-3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, யாரும் வந்து கேட்கல. பட் அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஒரு லேடி தான் அவங்க வந்தாங்க, பட் அவங்க எதுவும் கேட்கல அப்படின்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன். அதுங்க தான் தப்பு நடந்தது. ஏன்னா அந்த காசை வாங்கி நான் செலவு பண்ணிட்டேன் பாருங்க. அந்த 1500 காசு வாங்கி செலவு பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நஷ்டம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே அடிச்சுது. அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் 1.5 லட்ச ரூபாங்கிறது ஒரு பெரிய காசு. ஸோ ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து பெரிய லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து என்னோடய லைஃப்லேயே வந்து ஒரு பெரிய டவுன்ஃபாலை வந்து சந்தித்தேன். என்னால் வந்து மறக்கவே முடியல. அதாவது அந்த பணத்தை வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு 1500 எடுத்ததுக்கு அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டவுன்ஃபால் வரும் நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. பட் அதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ எதனால் இந்த கர்மா எனக்கு வந்தது அப்படிங்கிறது முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது நீங்கள் நினைக்கலாம், அவங்க தான் கேட்கலையே, நீங்கள் எடுத்து அப்படியே செலவு பண்ணியிருக்க வேண்டியது தானே, என்ன சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. ஒரு பொண்ணு வந்து நாணயமாக அந்த 1500 கொண்டாந்து கொடுத்துச்சு. அது ஒரு அனாமத்து காசு, கரெக்டு தானே? அந்த பொண்ணு நாணயமாக கொடுத்ததுன்னா அட்லீஸ்ட் அதில் பாதி காசாச்சும் அந்த பொண்ணு கொடுத்துருக்கணும். நான் கொடுக்கவே இல்லை. ஓகேங்களா? நான் முழு காசையும் எடுத்துச்சு, நான் பட் செலவு பண்ணிட்டேன். அன்றைக்கி இருந்த ஒரு டைட்டு ஒரு ரொட்டேஷன் வேணும்னு சொல்லி எடுத்தாச்சு. பட் அது எவ்வளோ பெரிய பாவம். அதனால் வந்து லாஸ் பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ங்க, எவ்வளோ பெரிய. நான் அந்த மாதிரி ஒரு டவுன்ஃபாலை பார்த்து நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தது. தூக்கங்கள் இல்லாமல் எத்தனையோ ஆண்டுகள், கிட்டத்தட்ட வந்து அதெல்லாம் நான் வெளில வரது ஒரு 3-4 வருஷம். இன்றைக்கி நினைக்கலாம், இன்றைக்கி 1.5 லட்சம் ஒன்றும் பெரிய காசு இல்லை. பட் அன்னைக்கு 1996 ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1.5 லட்சங்கிறது பெரிய காசு. அது வந்து விட்டும்போது அவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு, வட்டி, அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லாஸஸை நான் ஃபேஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கதை சொன்னேன். இதே என் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமும் நடந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஜாப் கொண்டேன், நான் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கொண்டேன். அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கும் போது அப்போது ஒரு சில விஷயங்கள் நடந்தது. அப்போது வந்து ஒரு முறை வந்து நானும் என் மனைவி வந்து வண்டியில் போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டுருக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி கிராஸ் ஆச்சு. கிராஸாக பொத்துன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன், ஒரு கவர் கிடந்ததுங்க. அந்த கவரை பார்த்தா அது சரின்னு சொல்லிட்டு நான் வண்டி நிப்பாட்டு அந்த கவர் எடுத்தேன். நான் திரும்பி பார்க்கும்போது 4 பைக்கு போகுது. எந்த வண்டிக்காரங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் சொல்லி எங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு வந்துட்டு நான் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் மேலே நின்றுட்டு இருந்தேன். யாராவது வராங்க. ஏன்னா வந்து அதில் வந்து பேர் எழுதிருக்கு, சுரேஷ்னு ஒரு நேம் எழுதியிருக்கு. மற்றபடி ஃபோன் நம்பர்லாம் எதுவும் இல்லை. ஸோ நான் வந்து என்னடா அதுன்னு பார்த்தா ஒரு 7500 மேலே காசு இருக்குது. ஸோ நான் வச்சுட்டு நின்றுட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு 1500 நான் பட்ட அவஸ்தை பெரிய அவஸ்தை. இந்த காசு வேண்டாம் முதல்ல கொடுத்துருன்றதுக்காக நின்றுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பையன் வந்து பாவம் ஒரு பைக்கில், ஒரு பழைய பைக்கு, அது அப்படியே தேடிக்கிட்டே வரா. அப்படி நம்ம பார்க்கும்போது தெரியுது, அப்படியே கீழே பார்த்துட்டே வரான். அப்புறம் நிப்பாட்டி கேட்டேன், இங்கே வாப்பாடின்னு. என்ன பாடினும் போது, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று விட்டுட்டேன் சார்னு. என்ன கவருன்னா, இல்லை சேலரி சார் அப்படின்னாரு. சரி அப்படியா அப்படின்ட்டு இந்த கவரா அவர் பேர் சொன்னார். பேருங்க அதில் எழுதினது சுரேஷ்ன்ற எழுதி. அப்புறம் அந்த கவர் கொடுத்துட்டோம். சார் இல்லை சார் பரவாயில்லப்பா, ரொம்ப சந்தோஷமாக தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது தான் மேஜிக். ஏன்னா வந்து இந்த கொடுத்துட்டு வந்த அடுத்த வாரமே
எனது வேலையில் வந்து பெரிய சேஞ்சு. நான் இதுலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறேன், ஒரு பெரிய போஸ்டிங் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்ச ஒரு பெரிய போஸ்டிங்கு. என்னோடய சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 மடங்கு ஏறுது. நான் வாங்கிட்டு இருந்தது 100 மடங்குன்றது வந்து எந்த கம்பெனியும் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த கம்பெனியில் கொடுத்தாங்க. அப்படி ஒரு க்ரோத்து என்னால் நம்பவே முடியல. அப்போ தான் நினச்சேன், ஒரு கர்மாங்கிறது வந்து நம்ம நல்லதை செய்யும்போது நல்லது நிறைய நடக்குது, கெட்டது செய்யும்போது அப்படியே அடித்து நொறுக்குதுங்கிறத வந்து உண்மையாக பார்க்கணும். ஸோ மற்றவர்கள் காசு, மற்றவங்க சொத்தை வந்து அபகரிக்க நினைக்கிறவங்க இதை நினச்சி பாருங்கள். நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி நான் புத்திசாலித்தனமாக அவன் சொத்தை ஆட்டையை போட்டுட்டேன், அவன் காசு அடிச்சிட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அந்த கர்மா வந்து வட்டியும் முதலுமா வசூல் பண்ணாமல் போகவே போகாது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு சில சொத்துக்களை வேண்டானே சொல்வேன் நான். ஐயோயோ சாமி நீங்கள் எடுத்து போயிருக்கியாடா. அந்த அனுபவம் தான் என்னை வந்து மாற்றிச்சு. ஸோ அதனால் வந்து யாராச்சும் வந்து அவன் சொத்தை அடிக்கலாம், இவன் சொத்தை அடிக்கலாம், இந்த நகை அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தயவுசெய்து உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இதனால் அவஸ்தைப்பட்டனால சொல்கிறேன் நான். அது ஏதாவது ரூபத்தில் அடிக்குதுங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி செலவு வச்சு அடிக்கும், சில நேரங்கள் வந்து வியாதிகளை கொடுத்துரும். நிறைய வியாதியில் அவஸ்தைப்படுறவங்க, பெரிய பெரிய பணக்காரலாம் பாருங்களேன், எங்கன்னா ஆட்டையை போட்டுருவான் பெருசாக. அவங்களாம் வந்து அவஸ்தைப்படுறது பார்த்தா கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நோய் வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுலாம் காரணம் இந்த கர்மா தான். ஸோ கர்மாவில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா நம்ம மற்ற காசு, சொத்து, பணத்தை ஆசைப்படாமல் நமக்கு என்ன இருக்கோ அதை நம்ம நியாயமாக வச்சுக்கிட்டா போதும்னு சொல்லிட்டு, இதுதான் டிப் ஆஃப் த வீக். கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.